யாபேஸ் வாழ்க்கையிலே அவனுடைய பேர் என்னவென்று சொன்னால் துக்கம். அவன் தாய் துக்கம் என்று பேர் வைத்தான். யாபேஸ் என்றால் துக்கம் என்று பொருள். அவன் துக்கத்தை உண்டு பண்ணுகிறவர் என்று பொருள். யாபேசுடைய தகப்பன் பெயர் கொடுக்கப்படவில்லை, மகன் பெயர் கொடுக்கப்படவில்லை. 1 நாளாகமும் 1 முதல் 9 அதிகாரங்களிலே 9 அதிகாரங்களிலும் பெயர்களுக்கு பின் பெயர்களாக வருகிறது. அதில் யாபேசின் ஜெபமானது முக்கிய இடத்தை வகிக்கிறது. இங்கே யாபேசுடைய வாழ்க்கையிலே அவருடைய தாய் அவனுக்கு வைத்த பெயர் துக்கம் என்ற அர்த்தத்தோடு அமைகிறது. இருந்தாலும் இந்த யாபேசுடைய வாழ்க்கையிலே அற்புதமான நிகழ்வு நடக்கிறது. அது என்ன? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவனுடைய பெயர் துக்கம் என்று அமைந்தாலும் தன் சகோதரர் மத்தியிலே ஒரு கௌரவமான ஒரு மாண்புமிக்க ஜீவியத்தை கர்த்தர் அவனுக்கு அமைத்து கொடுத்தார். அதற்கு காரணம் என்ன? பல ஆயிரம் வருஷம் கழித்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த நபருடைய உண்மையான ஜெபம், சின்சியர் பிரேயர். God notices sincere prayer. கர்த்தர் உண்மையுள்ள ஜெபத்தை கவனிக்கிறார்.